Hello students, let us see example 2.18. Z equal to 3 plus 2i ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு 3 பாயிண்ட்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆயிருக்கு. அதாவது ஜெட்டுங்கிறது அந்த 3 பாயிண்ட்ஸ்குள்ளே வந்திருக்கு. அந்த 3 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக கிராஃபில் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஐசோஸ்லெஸ் ரைட் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஐசோஸ்லெஸ்னால் கண்டிப்பாக ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. ரைட் ஆங்கிள் என்னது? பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது 3 டிஸ்டன்ஸில் எது பிக்கெஸ்ட்டோ அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆன்சரோ அந்த பிக்கெஸ்ட் தவிர மீதி ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண அதே ஆன்சர் வந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, லெட் us see the question. Given the complex number z equal to 3 plus 2i. ஆமாம், represent the complex numbers. பாரு, ஒரு பாயிண்ட் z, இன்னொரு பாயிண்ட் iz, தேர்ட் பாயிண்ட் z பிளஸ் iz. என்ன சொன்னேன்? அந்த zங்கிறது இந்த 3 பாயிண்ட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்குது. இன் ஒன் ஆர்கன் டயக்ராம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாயிண்ட் எழுதலான்னு சொன்னது ஆர்கன், அதனால அதோட பேர் ஆர்கன் டயக்ராம். ஓகே, ஷோ தட் தீஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஃபார்ம் த வெர்டிசஸ் ஆஃப் ஐசோஸ்லெஸ் ரைட் ட்ரையாங்கிள். லெட் us see the solution. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? z. அதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். Let a equal to z. Equal to z என்ன கொஸ்டின்ல கொடுத்துக்கிறாங்க பாரு. What is z? 3 plus 2i equal to, இது a plus ib ஃபார்மட். இமீடியட்டா பாயிண்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரியல் பார்ட் எது? 3. i இல்லாத டேர்ம் ரியல் பார்ட். இமேஜரி பார்ட், அதாவது ஐயோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? 2. அப்போ ஏங்கிற பாயிண்ட் எவ்வளோ? 3,2. அடுத்தது செகண்ட் கண்டிஷனுக்கு அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு பின்னு வச்சுக்கலாம். வாட் இஸ் பி? iz. ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். i into z. வாட் இஸ் z அகைன்? 3 plus 2i is equal to, i உள்ள கொண்டு போலாம். i into 3, 3i. i into plus 2i plus 2i square. I square value minus 1. Minus 1 into plus 2 எவ்வளோ? minus 2. ஓகே, இப்போ a plus ib ஃபார்மெட்டில் மாறிடுச்சு. இம்மிடியட்டாக பாயிண்ட் எழுதிக்கலாம். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரியல் பார்ட் கமா இமேஜரி பார்ட். ரியல் பார்ட்னா ஐ இல்லாத டேர்ம். எது ஐ இல்லாத டேர்ம்? -2. அதுதான் ரியல் பார்ட். இமேஜரி பார்ட் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். ஐயோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? 3. அவசரத்தில் 3, -2 எழுதிடாது. ரியல் பார்ட் கமா இமேஜரி பார்ட். இந்த தேர்ட் இருக்குது பாரு, z plus iz. அதுக்கு என்ன நேம் கொடுத்துக்கலாம்? c நேம் கொடுத்துக்கலாம். c equal to z plus iz. z. What is z? 3 plus 2i plus iz. அது மறுபடியும் கண்டுபிடிக்க வேண்டாம். பாரு, இந்த bங்கிறது iz தானா? iz ஓட ரிசல்ட் இதுதானோ? ஓகேவா? பிளஸ் ஐசட்னா அந்த ஐசட்டை அப்படியே எழுதிக்கலாம். வாட் இஸ் தட் ஐசட்? பிளஸ் 3i minus 2 இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளை பண்ணலாம். 3 minus 2 1 plus 2i plus 3i plus 5i. இப்போ இது a plus ib ஃபார்மெட்டில் மாறிடுச்சு. இமீடியட்டாக பாயிண்ட் எழுதிக்கலாம். ரியல் பார்ட் 1, இமேஜரி பார்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 5. 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இதை டயக்ராமில் வரைஞ்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா அந்த ப்ரூஃப் கிடைக்குதான்னு பார்த்துடலாம். ஏங்கிற பாயிண்ட் எவ்வளோ? 3,2. 3,2 அப்போ இங்கே வரும். பிங்கிற பாயிண்ட் -2,3. எக்ஸில் -2, ஒயில் 3. சிங்கிற பாயிண்ட் 1,5. 1,5. இந்த டயக்ராமில் பார்க்குறப்போ ஏபி த பிக்கெஸ்ட் சைடு மாதிரி தெரியுது. ஓகே, எனிஹவ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, சிங்கிறது என்ன? இந்த ஜெட்டையும் ஐசெட்டையும் ஆட் பண்ண போகுது. ஜெட்டுங்கிறது ஏங்கிற பாயிண்ட்டு, ஐசெட்டுங்கிறது பிங்கிற பாயிண்ட்டு. அப்போ இப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த 3 ஸ்டெப் இல்லாமல் டைரெக்டாக எழுதிக்கலாம். ஏபி பி ஆட் பண்ணு, எக்ஸ் ஆட் பண்ணு, 3 minus 2 1 par 1 கிடைச்சிருச்சு. அந்த ஏபியில் ஒய் கோஆர்டினேட்ஸ் 2 3 ஆட் பண்ணு 5. அப்போ இந்த 3 ஸ்டெப்ஸ் தேவையில்லை, நீ டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். ஏன்னா இசட்டுங்கிறது ஏ, ஐசெட்டுங்கிறது பி,
இந்த ZIZ ஆட் பண்ணா தான் C. அப்போ Cங்கிறது இந்த ABB ஆட் பண்ணணும். X கோஆர்டினேட் ஆட் பண்ணா X கோஆர்டினேட், Y கோஆர்டினேட் ஆட் பண்ணா Y கோஆர்டினேட். இந்த 3 ஸ்டெப்ஸ் தேவையில்லை. Now let us find first AB. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியுங்களா? ரூட் ஓவர் எதுக்கு? ஏக்கும் பிக்கு அது x1 y1 b x2 y2 x2 மைனஸ் x1 எவ்வளோ 3 the whole square plus y2 3 மைனஸ் ஃபார்முலாலே வரக்கூடிய மைனஸ் y1 2 the whole square is equal to -2 -3 எவ்வளோ? -2 -3 -5 -5 ஸ்கொயர் பண்ணால் 25 நடுவில் ப்ளஸ் 3 - 2 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ரூட்டுக்குள்ளே 25 + 1 எவ்வளோ? ரூட் 26. ஏபி கண்டுபிடிச்ச மாதிரி அடுத்தது பிசி. இதுதான் பி, இதுதான் சி. ரூட் ஓவர் இது x1 y1 இது x2 y2. அப்போ x2 மைனஸ் x1 -2 இந்த மைனஸ் கூட சேர்ந்தா +2 the whole square plus y2 எவ்வளோ 5 minus y1 எவ்வளோ 3 the whole square is equal to ரூட்டுக்குள்ள 1 + 2 3 3 ஸ்கொயர் பண்ணா 9 plus 5 - 3 2 2 ஸ்கொயர் பண்ணா 4 எவ்வளோ வருது? ரூட் 13. AB BC next CAR AC ரூட் ஓவர் இப்போ ஏக்கும் சிக்கும் x2 - x1 இது அது x1 y1 இது x2 y2 x2 minus x1 எவ்வளோ 3 the whole square ஃபார்முலாவில் வரக்கூடிய ப்ளஸ் y2 5 ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ் y1 எவ்வளோ 2 the whole square is equal to ரூட்டுக்குள்ள 1 - 3 -2 -2 ஸ்கொயர் பண்ணால் 4 நடுவில் ப்ளஸ் 5 - 2 3 3 ஸ்கொயர் பண்ணால் 9 4 + 9 13. அப்போ ஏசி எவ்வளோ? ரூட் 13. நல்லா கவனிங்க. ரைட் ட்ரையாங்கிள் என்ன? பெரிய சைடை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த பெரிய சைடை தவிர மீதி 2 சைடுக்கு பார்த்தியா அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அதே ஆன்சர் வரணும். இப்போ 3 சைட்ஸ் எது? ஏபி ரூட் 26, பிசி ரூட் 13, ஏசி ரூட் 13. அதில் சின்ன 2 சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் பெரிய சைடோட ஸ்கொயரோட ஆன்சர் அப்படியே வரணும். இப்போ இங்கே பாருங்கள், ரூட் 26 விட ரூட் 13 சின்னது, ரூட் 26 விட ரூட் 13 சின்னது. அப்போ இந்த மூணுலேயும் எது சின்னது? ரூட் 13 கம்பேரிட்டிவாக ஏபி கூட பார்க்குறப்போ அதை மறந்துட வேண்டாம். ஓகே, அப்போது இந்த பிசி ஏசியை தான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா பித்தாகரஸ் தியரம் படி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி. வாட் இஸ் பிசி? ரூட் 13. அதுக்கு ஒரு ஸ்கொயர் பார், இந்த பிசிக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு பிளஸ் ஏசிங்கிறது ரூட் 13. அப்போ அந்த ரூட் 13க்கு ஒரு ஸ்கொயர் ரூட் கேன்சல், ஸ்கொயர் ரூட் கேன்சல். அப்போ 13 + 13 26. இப்போ கேர்ஃபுல்லாக கவனி, 26 நாள் ஒன்று தான், ரூட் 26 the whole ஸ்கொயர் நாள் ஒன்று தான். ஏன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரு 26 = 26 மீனிங் மாறாது. ஏன் இப்படி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணனா, இது ரூட் 26 வர மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணாதான் இந்த ரூட் 26க்கு பதிலாக ஏபின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ரூட் 26க்கு பதிலாக ஏபி, அந்த ஸ்கொயர் அப்படியே. எதோட ரிசல்ட்? பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். பித்தாகரஸ் தியரமுடைய லாஜிக் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம்ல, அங்கே எந்த லெட்டர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் 90 டிகிரி. பிசி ஏசி எது ரிப்பீட் ஆகுது? சி. டயக்ராம் பார்க்காமையே சொல்லிடலாம். அப்போ சி தான் என்றைக்குமே இங்கே பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி. ஓகே, வெறும் ரைட் ட்ரையாங்கிளாக கேட்டுக்கிறா? இல்லை, ஐசோஸ்லஸ் என்னது? 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். பாரு, பிசி ரூட் 13, ஏசி ரூட் 13. அப்போ ஆல்சோ எது ஈக்குவல்? பிசி ஈக்குவல் டு ஏசி. இது ஐசோஸ்லஸ் கண்டிஷன், அது ரைட் ஆங்கிள் கண்டிஷன். அப்போ 2ஐயும் மிங்கிள் பண்ணி கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம். ஹென்ஸ் இந்த 3 பாயிண்ட்ஸை எழுதினாலும் சரி, இல்லை சிம்பிளாக கிவன் பாயிண்ட்ஸ்னு எழுதினாலும் சரி, ஹென்ஸ் கிவன் பாயிண்ட்ஸ்
என்ன ஃபார்ம் பண்ணுது? ஃபார்ம் அண்ட் என்ன ட்ரையாங்கிள்? ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ் ரைட் ட்ரையாங்கிள் ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எதை வேணும் எழுதிக்கோ. கொஞ்சம் லெங்க்தியான சம், பட் ஈஸியஸ்ட் சம். தேங்க்யூ.